मनोजवं मारुततुल्य वेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் சொத்து சுகம், புகழ், அந்தஸ்து, குழந்தைங்க, வாரிசு, அப்புறம் பார்த்திங்கன்னா தந்தையார், தாயார், அப்புறம் ஜாதகருடைய உடல் நலம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப், குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன மனக்கசப்பு, இதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு தர்ற உலகமாக தான் இருக்குது. அது வேணும் கூட. பிரச்சனையோடு எவ்வளோ நாள் வாழ முடியும்? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன மாதிரியான சாமியை கும்பிட்டா அந்த பலன் கிடைக்கும் அப்படின்றத ஒரு லக்னமாக பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது மேச லக்னம். ஸோ மேச லக்னம் அப்படின்றப்ப லக்னாதிபதி அப்படின்னா செவ்வாயுடைய இடம். அப்போ இவங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதை கொடுக்கறது செவ்வாய் பகவான். அப்போ செவ்வாய் பகவான் அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடு அப்படின்றது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்போரூர் முருகன், திருத்தணி முருகன், திருச்செந்தூர் முருகன், இந்த மாதிரி முருகர்களை வந்து பார்த்திங்கன்னா கும்பிடும் பொழுது மதிப்பு மரியாதை அதிகமாகும். சோசியலில் ஒரு ஸ்டேட்டஸுக்கு நம்ம வளர முடியும், ரெகக்னைசன் கிடைக்கும். இதுதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் அப்படின்னு சொல்ல போகிறது சுக்கிரனுடைய வீடு. அப்போ சுக்கிரன்னாலே நமக்கு தெரியும் மகாலட்சுமி. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணவரவு அப்படின்றதையும் குடும்பம், வாக்கு, தனம், இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறது 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்துல லட்சுமி இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கோமாதா படத்தை கும்பிட்றது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி சகசர நாமத்தை சொல்கிறது, லக்ஷ்மி வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் குறையும், வருமானத்தில் இருந்து வந்த தேக்கங்கள் நீங்கி நல்ல வருமானத்தை பெறுவீங்க. இது மாதிரியான நற்பலன்களை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடையிறதுக்கு அப்படின்றது வந்து இந்த இடத்துல நமக்கு இப்படி இருக்குது. அதே மாதிரி சின்ன வயசில் படிக்க முடியாமல் கஷ்டப்படுற குழந்தைகளாக இருந்தால் லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி சகஸ்ர நாமங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி காயத்ரி மந்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி காயத்ரி மந்திரம் இது படிக்கிறப்பையும் ஹயக்ரீவர், லக்ஷ்மி ஹயக்ரீவருடைய ஸ்லோகத்தை படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா படிப்பு நல்லபடியாக வரும் அப்படின்றது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா 3 சகோதரர்களிடையே இருக்கிற பிரச்சனைகளை சொல்கிறது இது. அதே மாதிரி வம்ச விருத்தி ஆகாமல் இருக்குது, கொஞ்சம் பிரச்சனை இருக்குது உடம்புல அப்படின்றதெல்லாம் இந்த இடம்தான். அப்போ இந்த இடத்துல புதன் பகவான் இருக்கிறனால இந்த மேச லக்னக்காரங்க, குறிப்பாக இந்த மேச லக்னக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு வழிபாடு அப்படின்றத எடுக்கணும். விஷ்ணு வழிபாட்லேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம வழிபாடு எடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஸ்ரீராமர் வழிபாடு. ஸோ சண்டை சச்சரவுகள், இரத்த சொந்தங்களுக்கு இடையே இருக்கிறத சரி பண்ணுவார் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, குழந்தை பிறப்பில் கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குருவாயூரப்பனை வந்து கும்பிடணும். அப்படி கும்பிடும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரியாகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் வீடு அப்படின்றோம். இப்போ இந்த 4ஆம் வீடு அப்படின்றது சுகஸ்தானம், தாய்ஸ்தானம், வாகனஸ்தானம், வண்டி வாங்கிறது, விற்கிறது, நிலபுலன்கள், சொத்து, அசையும் அசையா சொத்து, இது மாதிரியெல்லாம் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் ஆட்கொண்டிருக்கார் கடகராசி அப்படின்றப்ப இந்த மேச லக்கணக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தாயாரை வணங்குறது ரொம்ப நல்லது. உங்களை பெற்ற தாயாரை ஆசீர்வாதங்களை பெறுவது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் அப்படின்றனால வந்து ஜலகண்டேஸ்வரர், நீர்வண்ண பெருமாள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜலத்தோடு இருக்கிற அம்மன், அதே மாதிரி குளத்துக்கரையில் இருக்கிற அம்மன், இந்த மாதிரி அம்மன்களை வந்து நம்ம தொடர்ந்து பிரார்த்தனை வைத்து வழிபாடு செய்து வரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் சேராமல் இருக்கிறது, சேர்ந்ததுலேயும் பிரச்சனை இருக்கிறது, இதெல்லாம் சரியாகும் அப்படின்றோம். தாயாரின் உடல்நிலையும் இதனால் சரியாகும் அப்படின்றது.
ஆக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சுகம் இதெல்லாம் இருந்தாலே சுகமாக இருப்போம். அந்த சுகங்கள் வலிமை பெற இந்த சாமிகளை கும்பிடும் பொழுது மேச லக்னக்காரங்களுக்கு மிகுந்த நற்பலனை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், 5ஆம் ஸ்தானம் குலதெய்வ ஸ்தானம், 5ஆம் ஸ்தானம் குழந்தைகள் சமாச்சாரத்தை சொல்கிறது, ஆசா பாசங்களை சொல்கிறது, கவர்மெண்ட்டு சைட்லேருந்து வர வேண்டிய நல்ல பண்புகள், சப்சிடிஸ், அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கிறது. இதெல்லாம் சொல்கிறது இந்த 5ஆம் இடம் தான். ஆசைகள், ஆனந்தம் அடைகிறது, எதில் நம்மளுடைய போக்கு இருக்குது, நினைப்பு, நடவடிக்கை, இதெல்லாமே சொல்கிறது நம்மளுடைய 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் சூரியனுடைய நிலமாக வர்றனால சிவபெருமானை கும்பிடும் பொழுது குழந்தை பேரில் இருந்து வந்த பிரச்சனைகள், குழந்தைகள் நம்ம பேச்சை கேட்காமல் இருக்கும் பொழுது வர்ற மனக்கசப்புகள் மறையும். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் பெறும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ வழிபாட்டில் கண்டிப்பாக கலந்துக்கிறது இந்த மேச லக்னக்காரங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும். அரசு பதவி பெறணும் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணணும். ஆக இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேச லக்னக்காரங்களுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுதும் சிவன் வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் வழிபாடு, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாயிறு பிரதோஷங்களில் வந்து போய் நம்மளால் முடிஞ்சது பாலோ பன்னீரோ இளநீரோ அல்லது வில்வ இலைகளோ வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அதை அலங்காரம் பண்ணி அந்த சாமியுடைய தீபாராதனையை பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஆக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, அதே மாதிரி குழந்தைகளுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தம்பதிகளாக போய் இதை பண்ணுறது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம ஆசைப்பட்டிருக்கோம், நிறைய நாள் நடக்காமல் இருக்குன்னா இதை பண்ணுறப்ப நடக்கும். அடுத்து 6ஆம் இடம் வேலை பார்க்குற இடத்துல சண்டை சச்சரவு இருக்கிறது, எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் பேக் ஃபயர் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் இடம் சொல்லுது. 6ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கடன், நோய் இதெல்லாமே சொல்லுது. அப்போ புதனால் தான் உங்களுக்கு நோய் வரும், கடன் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக மேச லக்னக்காரங்க என்ன பண்ணணும்னா சண்டைக்காரங்காலே போய் விழுவுறது நல்லது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து விஷ்ணு வழிபாடு எடுக்கிறதே மிகுந்த நற்பலன்களை தரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷ்ணு வழிபாடு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நோயிலிருந்து விடுபட அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ரீராமர் வழிபாடு ப்ளஸ் நரசிம்மர் வழிபாடு, இந்த 2 வழிபாடுகளை செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேச லக்ன அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன், எதிரி இல்லாமல் போயிடுவாங்க, கடன் இல்லா வாழ்வு, சுக வாழ்வு கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக அந்த இடத்துல வேலையில் இருக்கிற இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கம்யூனிகேஷன் கேப் இருக்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வேலை பார்க்குற இடத்துல உருவாகிறது, இதுவும் கூட புதனுடைய சமாச்சாரம் தான். ஆக இதை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு வழிபாடு எடுக்கணும். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வாமன அவதாரம், எதிரியே இல்லாதது விஷயத்தை கொடுக்கறது, வேலை பார்க்குற இடத்துல நியாயத்தை நிலைநாட்டுறது, நல்லவங்க வாழணும், நம்ம தரப்பு நியாயத்தை எடுபடணும் அப்படின்னா வாமன வழிபாடு அப்படின்றது ரொம்ப நல்லதாக கொடுக்கும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நரம்பு பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நம்ம வீரராகவ பெருமாளை கும்பிட்டு வரும் பொழுது உடல் நலத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். இந்த மேச லக்னக்காரங்களுக்கு திருவள்ளூரில் குடிகொண்டுள்ள வைத்திய வீரராகவ பெருமாளை கும்பிடும் பொழுது மேச லக்னக்காரங்களுக்கு 6ஆம் அதிபதி பிரச்சனையை கொடுக்குறவரே அவர் தான். அவர்கிட்டயே போய் நம்ம வந்து ஐயா சாமி ஏதாவது நல்லது பார்த்து பண்ணுங்கன்னா பண்ணிடுவார். அடுத்தபடியாக வந்து 7ஆம் வீடு அப்படின்றது பார்ட்னர்ஷிப். இப்போ இந்த பார்ட்னர்ஷிப்னால் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கலாம், லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன சங்கடங்கள், இதெல்லாம் சொல்கிறது. திருமண தடை நடக்கிறது, திருமணம் ஆனது பிறகு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது, இது மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறதுல ஏற்படுற மனக்கசப்புக்கள்,
அப்புறம் வந்து அந்த பார்ட்னரை நம்பலாமா வேணாமான்ற அந்த மாரல் டைலமாஸ் இதெல்லாம் வந்து குறையணும். இல்லை ஏமாத்துறாங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறது ஒரே ஆள் தான், அது சுக்கிர பகவான். ஸோ சுக்கிர பகவான்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மேச லக்னக்காரங்களுக்கு 2ஆம் அதிபதி போலே 7ஆம் அதிபதி இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா மனைவியின் சொல்லை கேட்டு நடப்பது நல்லது. ஒன்று. ரெண்டாவது, மனைவியை போற்றுங்க. அவங்க கண்ணுக்கிட்ட அவங்க எதிரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லதுங்க, நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, அந்த மாதிரி மொக்கை கொடுக்கறது கூட தெரியாத அளவுக்கு நல்லா அப்படியே நாசுக்காக நீங்கள் வந்து அவங்கள புகழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானங்கள், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் குறையும். அதே மாதிரி வழிபாடை பற்றி தானே பேச ஆரம்பித்தோம். இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறீங்களே அப்படின்னா, வழிபாடு, சர்க்கரை, இனிப்பு, எப்போ நம்ம வந்து ஒரு ஒர்க்குக்காக வெளியே போய் ஒரு பார்ட்னரை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறப்பையும் ஒரு டீயோடு ஆரம்பிக்கிறது, ஒரு காஃபியோடு ஆரம்பிக்கிறது, இல்லையா ஒரு சாக்லேட் கொடுத்து ஆரம்பிக்கிறது, இல்லை ஒரு கற்கண்டு கொடுத்து ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் பெரிய அளவில் நன்மை கொடுக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா திருவானைக்காவலில் இருக்கிற அம்மாவையும் ஐயாவையும் வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஸ்ரீரங்க பெருமாளையும் அதே மாதிரி திருவானைக்காவலில் இருக்கிற அம்மாவை வழிபட்டு வர்றது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி 8ஆம் வீடு அப்படின்னா சங்கடங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு புகழ் சேர சேர சங்கடங்களும் சேரும், அவச்சொல்களும் பழிச்சொல்களும் வரும் மேச லக்னக்காரங்கள். இப்போ அதை எப்படி டேக்கிள் பண்ணிட்டு வர்றது அப்படின்னா, செவ்வாய் பகவான் தான் அதை கொடுக்குறவரே. இப்போ என்ன பண்ணலாம், அவர்கிட்டயே போய் விழுவுறோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலோரம் இருக்கின்ற இந்த திருச்செந்தூர் பெருமாள் முருகப்பெருமான திருச்செந்தூர் முருகப்பெருமான், இந்த பெருமாளை வந்து கும்பிடும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வந்த கஷ்டங்கள், கோர்ட்டு சமாச்சாரம், வழக்கு பெண்டிங்கில் இருக்கிறது, இதெல்லாம் சரியா. அதே மாதிரி துர்க்கை அம்மன் வழிபாடு இன்னும் நன்மையை கொடுக்கும். செவ்வாய் அப்படின்னும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன் வழிபாடும் பெரிய அளவில் நன்மையை கொடுக்குன்றது இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். அப்போ வெள்ளிக்கிழமை இல்லை திங்கக்கிழமை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கா அம்மாவுக்கு நம்மளால் முடிஞ்சது அபிஷேகங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, அதெல்லாம் நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 9ஆம் வீடு தந்தையாரின் உடல் நலம் சம்பந்தப்பட்டது, அப்புறம் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கள் வர்றது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொத்து பத்துக்கள் சேர்றது, வெளிநாடு பயணம், தர்ம காரியங்களில் ஈடுபடுறது, இதெல்லாம் சொல்கிறது இந்த 9ஆம் வீடு. குலதெய்வ அருள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறது. இதில் ஏதாவது சிக்கல் இருந்தால் தந்தையாரை பாதிக்கும், அடுத்து உங்களை பாதிக்கும், அடுத்து உங்களுடைய குழந்தைகள் வாரிசுகளை பாதிக்கும். இந்த பாதிப்பிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குரு பகவான். அப்போ இந்த குரு பகவான் அப்படின்னும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தை பருவத்தில் இருக்கிற சாமிகள், கோபாலர்னா சின்ன குழந்தை, பாலமுருகன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால விநாயகர், இது மாதிரியான வழிபாடு குழந்தைகள் வழிபாடு செய்யும் பொழுது, குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது இப்போ நம்ம முன்ன பார்த்த இவ்வளோ பிரச்சனையிலேருந்து சரிப்பட்டு வருவோம். என்ன மாதிரியான பிரச்சனைகள்ன்றதை பார்த்தோம். அடுத்து 10 தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவினுடைய கர்மங்களை செய்கின்ற ஒரு ஸ்தானமாகவும், அப்போ அப்பா அம்மா உடல்நலம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா சனி பகவான் ஆலயம் இருக்கலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இடையூறுகள், நம்ம எந்த தொழில் எடுத்தாலும் பேக் ஃபயர் ஆகுது, லாஸ் ஆகுது அப்படின்னா இதிலேருந்து சரிப்பட்டு வரணும். அதுக்கு சனி பகவான் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபாதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வர்றார். இப்போ சனி பகவானை கும்பிடணும். அப்போ சனிக்கிழமையில் சனி பகவானை கும்பிட்றது, சனியினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல் தீபம் ஏற்றுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் வேண்டுதல்களை வச்சு மௌன விரதம் இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்
நம்ம உடலை வருத்தி செய்கிற ஒரு சில விஷயங்களால் தான் நம்ம சனி பகவான் என்ன பண்ணுவார், நிறைய கொடுப்பார். இவ்வளோ பண்ணுறான்ப்பா பாவம், ஆனால் நம்ம கஷ்டப்பட்டால் தான் பலன் கிடைக்கும். அதான் சனி பகவான் வந்து நீதிமான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவர்கிட்ட போகிறோமோ நெருங்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை வந்து தராசில் போட்டு பார்ப்பார், நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு. அதனால் வந்து முனீஸ்வரன் வழிபாடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனி வழிபாடு, சனி பகவானுடைய வழிபாடு, மதுரை வீரன் வழிபாடு, சொடலமாடன் சுவாமி வழிபாடு, இது மாதிரி காவல் தெய்வங்களுடைய வழிபாடும் பெரிய அளவினால நன்மைகளை கொடுக்கும். அடுத்து 11ஆம் இடம். நம்ம என்ன பண்ணாலும் லாபம் கிடைக்க மாட்டேங்குது. லாபம்னா பணம் மட்டும் தான் பார்ப்போம், பணம் மட்டும் கிடையாது. நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க, நல்லபடியாக நானும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அதே மாதிரி எதிர்பார்த்து நல்லபடியாக கன்சைன்மெண்ட் முடிஞ்சு நல்லபடியாக சொன்னோம், உங்களுக்கு திருப்தி. அந்த திருப்தி அப்படின்ற அந்த ஒரு விஷயந்தான் நமக்கு இந்த சாமி கொடுத்தது, இந்த ஒரு விஷயம் கொடுத்தது நல்லபடியாக இருக்கும். அதுக்குண்டான அந்த ரிசல்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரணும், அதுதான் லாபம் அப்படின்றது. இப்போ அந்த லாபங்கள் பெருக நம்ம வழிபாடு செய்ய வேண்டியது எல்லை பிடாரி அம்மன், பெரியாண்டிச்சி அம்மன், இது மாதிரியான காவல் தெய்வங்கள். ஸோ காவல் தெய்வத்துலேயும் பெண் காவல் தெய்வங்கள் அப்படின்றது இன்னும் நன்மையை கொடுக்கும். அதுபோக கருப்பண்ணசாமி, முனீஸ்வரன், சொடலமாட சாமியினுடைய அருளும் கிடச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அவர்களுடைய வழிபாடு எடுக்கிறதும் நல்லது. அடுத்து விரயங்கள் அதிகமாகுது, அதுக்கு குரு பகவான். விரயங்கள் அதிகமாகுது, விரயங்களை கம்மி பண்ணணும் அப்படின்னா குரு ஸ்தேத்திரம் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லுவாங்க, அந்த ஸ்தேத்திரத்துக்கு போயிட்டு வரணும். வியாழக்கிழமைகளில் விரதம் இருக்கணும். இது மாதிரி விஷயங்கள் பண்ணுறது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு சில நல்ல விஷயங்களை பண்ணுறது. நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை, அக்கம் பக்கத்து குழந்தைங்களுக்கு இல்லை, வேறு ஒரு சில குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் பண்ணுறது. குழந்தைகளுக்கு கல்விக்கு தேவையான இந்த நோட்டு புக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் பேனா பென்சில், இது மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது இருந்தாலும் ரொம்ப நல்லதை கொடுக்கும். அதை வந்து நம்ம பண்ணணும். விரயம்னா நம்மளை விட்டு போகிறது இல்லைங்களா? அப்போ குழந்தைகளுக்காக நம்மளே ஒன்று விட்டு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக விரயங்கள் தடுக்கப்படும். அதுதான் இதை இவ்வளோ நேரம் நம்ம சொல்கிறோம். ஆக மேச லக்னக்காரங்க குறிப்பாக கடன் அடையணும்னா யாரை கும்பிடணும்? குழந்தைகள் வழியில் இருக்கிற சண்டை சச்சரவுகள், குழந்தையின்மை, மனக்கசப்புகள் நீங்கினோம்னா என்ன பண்ணணும்? கருத்து வேறுபாடுகள் நீங்கணும் நம்ம பார்ட்னர்ஷிப்பில் அப்படின்னா என்ன சாமியை கும்பிடணும்? இது மாதிரியான விஷயங்கள், லாபங்களை அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரி சாமியை வந்து நம்ம கும்பிடணும்? இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். ஸோ அடுத்து வரும் காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லக்னங்களுக்கும் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடத்தென்றல் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.